ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். அதோடு கூட தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இந்த வேளையிலே சந்திக்கிறதிலே சந்தோஷம் அடைகின்றேன். இந்த நாட்கள் பொல்லாத நாட்களாய் காணப்படுகின்றது. கொடிய நாட்களுமாய் இருக்கின்றது. கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமாய் சம்பவிக்க போகின்ற நாட்களுமாய் காணப்படுகின்றது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் உணர்வற்றவர்களாய் இருக்கின்றார்கள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல கடைசி நாட்களில் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் நோபா புத்தகத்திலே வாசிக்கின்றோம். பெண் கொன்றும் குடித்தும் புசித்தும் உணர்வற்றவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் உணர்வுள்ளவர்களாய் இருக்கும்படி தேவன் விரும்புகின்றார். ஏனென்று சொன்னால் கடைசி நாட்களில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வஞ்சிக்கப்படுகின்ற ஜனங்களை நாங்கள் காணப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது சொன்னார், எச்சரிக்கையாயிருங்கள், எப்பொழுதும் எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி. இன்றைய நாட்கள் தேவனுடைய பிள்ளைகள் கூட தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கின்ற நாட்களை நாங்கள் காண முடிகின்றது. எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், ஆண்டவர் எங்களுக்கு சொன்னார், நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி, இனி நீ பாவம் செய்யாது என்று சொல்லி. ஆனால் இன்றைய நாட்கள் மிக கொடிய நாட்களாய் காணப்படுகின்றது. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற நாங்கள் கூட, அதாவது தேவனுடைய பிள்ளைகள் கூட, உதாரணத்துக்கு மதுவை அருந்துவதும் வட்டிக்கு கொடுப்பதும் இப்படி பல கர்த்தருக்கு பிரியமில்லான காரியங்களை செய்கின்றார்கள். ஆனால் இவைகளை கண்டும் காணாதவர்களுமாய் இருக்கின்ற போதகர்களை பார்க்கும்போது வெகு கவலையாக இருக்கின்றது. கள்ள போதகர்களுமாய் கள்ள தீர்க்கதரிசிகளுமாய் ஜனங்களை ஏமாற்றுகிறவர்களும் வஞ்சிக்கின்றவர்களுமாய் தங்களுடைய சுய லாபத்துக்காக அவர்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி, நீ குடித்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ நரகம் போக மாட்டாய், பரலோக ராஜ்யம் போ என்று சொல்லி வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான போதனைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் உதாரணத்துக்கு இன்றைக்கு உங்களோடு கூட 2 காரியத்தை சேர்த்து பேச விரும்புகிறேன். மதுவையும் இருதயத்தையும் நான் சேர்த்து பேச விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைய நாட்களில் மது குடிக்கலாம் என்று சொல்லி மது குடிப்பது பாவமில்லை என்கின்றதான போதனைகள் எல்லாம் காணப்படுகின்றது. அநேக விசுவாசிகளுடைய, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் கூட மது குடித்தால் பாவமில்லை, மது குடிக்கலாம், வைன் குடிக்கலாம் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் சிந்திக்கின்றார்கள், குடிக்கின்றார்கள், வாழுகின்றார்கள். அவர்களுக்கு அது பாவம் அல்லது தேவனை அருவருக்கின்ற காரியம், தேவனுடைய கட்டளையை மீறுகின்ற காரியம் என்கின்ற சிந்தைகள் எல்லாம் அவர்களுடைய இருதயத்தை விட்டு போய், நான் நீதிமான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எனக்கு நித்திய ஜீவன் இருக்கின்றது என்று சொல்லி காணப்படுகின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. அவர்கள் இதை குறித்து அறியாதவர்களும் தெளிவற்றவர்களுமாய் காணப்படுகின்றார்கள், அடிமையானவர்களாய் காணப்படுகின்றார்கள். ஏனென்றால் ஜோவேல் புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே ஜோவேல் 5வது வசனத்திலே ஜோவேல் சொல்லுகிறார், எப்படி என்றால், பிரியரே, அதாவது மதுபானம் குடிக்கின்றவர்களே, வைன் குடிக்கின்றவர்களே, விழித்து அழுங்கள். திராட்சை ரசம் குடிக்கின்ற சகல ஜனங்களே, புது திராட்சை ரசத்தின் நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாயினின்று விலக்கப்பட்டது. அப்ப வாயினின்று விலக்கி வைக்க சொல்லி இருக்கின்றார். அதாவது வாயிலுக்கு, அதாவது நீங்க குடிக்கக்கூடாது, அது உங்களுக்கு தூரமாயிருப்பதாக. அப்ப ஆண்டவர் எங்களுக்கு விலக்கி வைக்க சொன்னதை நாங்கள் குடிப்பது சரியா அல்லது தவறா என்று சொல்லி தேடுவதெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதற்கு
சமனாய் ஈக்குவலாய் இருக்கிறது. இதை இருதயத்தோடு எப்படி ஒப்பிட்டு சொல்லலாம் என்றா, ஆதியாகமத்திலே ஆண்டவர் சொல்லும் போதே சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் எனக்கு பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று. உன்னுடைய இருதயத்தின் சிந்தைகள், நினைவுகள், தோற்றங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். ஆதியாகமத்திலே 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். அப்ப நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கின்ற காரியங்கள் எங்கள் இருதயத்தின் சிந்தையிலே தோன்றுகிறது. இப்ப நாங்கள் யோசிக்கின்றோம், எங்களுக்கு சிந்தை, அதாவது நாங்கள் நினைக்கிறதெல்லாம் எங்களுடைய சிந்தையிலே இருந்து உண்டாகிறது, நினைவிலே இருந்து உண்டாகிறது என்று சொல்லி, அது உண்மையிலே இருதயத்திலே இருந்து தான் உண்டாகின்றது. அப்ப நாங்கள் வெறி ஆழமாய் போய் பார்ப்போமானால் எங்களுடைய இருதயத்திலே தான் சிந்தைகள், நினைவுகள் எல்லாம் உண்டாகின்றது என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ எங்களுடைய இருதயத்திலே விடுதலை இருந்தால் தேவனுக்கு பிரியமில்லாத இந்த சிந்தைகள் எங்களுடைய இருதயத்திலே தோன்றாது. உதாரணத்துக்கு, ஒருவனுக்கு விரோதமாய் எழும்புவது, ஒருவனை கொலை செய்வது, அல்லது மது அருந்தலாம் என்று சொல்லுவது, அல்லது வயங்குடி, இப்படியான காரியம் எங்களுடைய இருதயத்திலே தோணுமானால் என்னுடைய இருதயத்திலே விடுதலை இல்லை. அதானே தான் நான் இதை இருதயத்தையும் இதுக்குள்ளே கொண்டு நான் ஜாயின் பண்ண விரும்புகிறேன். இப்ப எங்களுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்க வேண்டும். தேவன் எங்கள் வாயிலிருந்து விலக்கி வைக்க சொன்னதை நாங்கள் அதை பிரியப்படுவோமானால், அல்லது அந்த சிந்தை எங்களுடைய இருதயங்களிலே உண்டாயிருக்குமானால், நாங்கள் அவைகளை நிதானித்து தீர ஆராய்ந்து நாங்கள் நடப்போமானால் நாங்கள் இடரல் அடையோம், விழுந்து விட மாட்டோம். நீதிமொழி 23:31 சொல்லுகிறது, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முடிவிலே சொல்ல, நீ அதை பாராதே என்று சொல்லி. இப்ப தேவன் பார்க்க வேண்டாம் என்று எங்களுக்கு சொல்லுகிறார். அதாவது மதுவை, வைனை நீ பார்க்காதே என்று சொல்லி. இப்ப தேவன் பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகின்றதை நான் எப்படி குடிக்க முடியும்? அல்லது குடிக்கலாமா, குடித்தால் பாவமா என்றபடி விவாதிக்க முடியும்? சாலமோன் எழுதி வைத்திருக்கின்றார். சாலமோன் வாழ்வு எப்படிப்பட்டதாயும் இருக்கட்டும், ஆனால் இதை நீதியுள்ள புத்தகம், அதாவது பரிசுத்த புத்தகம், இது ஜீவனுள்ள புத்தகம் என்று நாங்கள் நினைத்து கொள்ளுவோமானால், எங்களுடைய இருதயங்களே இயேசு கிறிஸ்து எங்கள் சொந்த ரட்சகர் என்று சொல்லுவோமானால், இந்த வார்த்தையெல்லாம் தெய்வாவியானவருடைய துணையோடு எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் எழுதினர் இல்லை. சாலமோன் சொன்னதை, சாலமோன் குறிப்பிட்டு வைத்ததை எங்களுக்காக தேவன் எழுதி வைத்திருக்கின்றான். நீ அதை பாராதே, அது உனக்குள்ளே போகும், அது உன்னை அனலூற்றும், பரிஸ்திதிகளை தேடி போகும். உன்னுடைய வாழ்வு அழிந்து போகும், நீ அவைகளை பாராதே என்று சொல்லி சாலமோன் எழுதி வைத்திருக்கின்றார். அப்ப சாலமோன் அதை பார்க்க வேண்டாம் என்று சொல்லி இருக்க, அதை நான் குடிக்கலாம் என்று நினைப்பது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். ஆனால் இதை அனுமதிக்கின்ற போதகர்களும் உண்டு. எவ்வாறு அனுமதிக்கின்றார்கள் எனக்கு தெரியாது, ஆனால் நான் இதை அனுமதிக்கேன். ஏனென்றால் தேவன் விலக்கினதை, தேவன் செய்ய வேண்டாம் என்றதை நான் செய்யலாம் என்று நான் சொல்லுவேன். ஆனால் நான் என்னை தேவனிலும் பெரியவனாய் காண்பிக்கின்றவனாய் இருக்க முடியும், அல்லது தேவனுக்கு விரோதமாய் செய்கின்றவனாய் காணப்பட வேண்டும். தேவனுக்கு விரோதமாய் நாங்கள் பேசாதபடிக்கு, செய்யாதபடிக்கு, இதை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அதை அனுமதிக்கவும் கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. அதை அனுமதிக்கிறவர்கள் அனுமதிக்கட்டும், அது தேவன் அவர்களை பார்த்து கொள்ளுவார். மது, வைன் தேவன் விலக்கி வைக்க சொன்னால் விலக்கி வைக்க வேண்டியான். அது எனக்கு பிரியமாயிருக்கிறதே. உங்களுக்கு பிரியமாயிருந்தது அது மாம்சத்தின் சிந்தை. அதனால் தான் ஆண்டவர் வடிவாக சொல்லுகிறார். ரோமர்ல அப்போஸ்தலர் எழுதும்போது எழுதுகிறார்கள், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானிக்கிறான். ரோமர் 8வது அதிகாரத்திலிருந்து 10வது அதிகாரம் மட்டும் வாசிச்சு பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானித்தருகின்றான், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவைகளை நிதானித்தருகின்றான்.
ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானித்து அறிகிறதுனால் அவன் ஜீவனுக்கு எதுவாய் இருக்கின்றான். அதனாலே அவன் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கின்றான். மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவைகளை நிதானித்து அறிந்து அவன் மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறபடியினால் அவன் மரணமாகிய நரகத்துக்குள்ளே போகின்றான் என்று சொல்லி, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய ஆண்டவர் எங்களை கிறிஸ்துவை கொடுத்தது, ஜீவனை கொடுத்தது, நாங்கள் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க, அந்த ஜீவனை பெற்று மறுபடியும் நாங்கள் மரணத்துக்குள்ளே போக அல்ல. எங்களுடைய சிந்தை தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலே தான் நான் இதை இருதயத்தோடு சேர்ந்து நான் பேச விரும்பினது. ஏனென்றால் ஒருவனுக்கு விடுதலை இருதயத்திலே இருந்துதான் உண்டாகின்றது. என்ற சிந்தை இருதயத்திலே தவறாய் வரும்போதுதான் அவன் தவறான காரியங்களை செய்கின்றான். சிந்தையிலே அவனுக்கு நல்ல சிந்தைகள் நல்லதென்றங்கள் தோணும்போது அவன் நல்ல காரியங்களை செய்கின்றான். அவன் செய்கின்ற நல்ல காரியத்தின் நிமித்தம் அல்ல, தேவன் அவனுக்கு இருதயத்தில் விடுதலையை கொடுத்தபடியினால். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களை சுத்திகரிப்பதினால், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடியினால் அந்த சிந்தை ஜீவனுக்கு ஏதுவான சிந்தையாய் உண்டாக காணப்படுகின்றது. விடுதலையானது இருதயத்திலே விடுதலை உண்டாகாவிட்டால் ஒரு மனுஷன் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அவன் ஜீவனுக்கு ஏதுவானவனாய் வாழவும் முடியாது. அதான் ஆண்டவர் யோவான் 2:12 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை யோவான் சொல்லுகிறார், நீ உன் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பு. அப்போ முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்ப சொல்லுகிறார். அப்போ நாங்கள் முழு இருதயத்தோடும் தேவனிடத்திலே திரும்ப வேண்டும். அப்போ நாங்கள் முழு இருதயத்தோடும் தேவனிடத்திலே திரும்பும்போது தான் எங்களுடைய இருதயம் தேவனுக்கு பிரியமானதாய் காணப்படும். தேவன் எங்களுக்கு விலக்கி வைத்ததை நாங்கள் விலக்கி வைக்க கடனாளிகளாக இருக்கின்றோம். ஏனென்றால் அவரே எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கின்றார். இருதயம் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருவனை கொலை செய்வதற்கும் இந்த இருதயத்தின் சிந்தைதான் காரணம். ஒருவனை மன்னிப்பதற்கும் இருதயத்தின் சிந்தைதான் காரணம். எங்களுக்குள்ளே தேவன் வாசமாக இருக்கின்றார். அதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், யூ டோன்ட் நோ யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாய் என்று சொல்லி அதை ஆண்டவர் சொல்லுகிறார். எபேசியர் 3:17 கிறிஸ்து உங்களில் இருதயங்களில் வாசமாயிருக்கின்றார். அப்போ கிறிஸ்து எங்கள் இருதயங்களில் வாசமாயிருந்தால் எங்களுடைய சிந்தை கிறிஸ்துவுக்கு ஏற்ற சிந்தையாய் காணப்படும். பிதாவுக்கு பிரியமில்லாத சிந்தைகள் காணப்படாது. இந்த வைன் குடிக்கலாமா வைன் குடிக்கக்கூடாதா என்பதற்கான ஒரே டிபேட், அதாவது வாதத்துக்கான காரணம், அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் என்றுதான் தமிழிலே சொல்லப்படுகிறது. திராட்சை ரசம் என்கின்றது கிரேப் ஜூஸ். தேர் இஸ் நாட் ஆல்கஹால். அது ஆல்கஹால் மது இல்லாத கிரேப் ஜூஸ். ஆனால் இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பிலே வரும்போது அது வைன் என்று சொல்லி வருகின்றது. வைன் என்று சொன்னால் அது மது என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தண்ணீரை மதுவாய் மாற்றி இருப்பார் ஆண்டான் நான் சொல்லுவேன் இல்லை. ஏனென்றால் மதுவை உன் வாயிலிருந்து விலக்கச் சொன்னவர் மதுவை உண்டு பண்ணி அவருடைய கையிலே கொடுத்திருக்க மாட்டார். ஏனென்றால் அவர் நீதியுள்ள தேவன். நாங்கள் காணவில்லை, இன்டர்பிரிட்டேஷனை வாசிக்கின்றோம். சொல்லுகிறவர்களும் அதை கண்டதில்லை. ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் என்று சொல்வது இல்லை, வைனாய் மாற்றினார் என்று சொல்லுகிறவர்களும் அதை கண்டதில்லை. அவர் அதை ஆல்கஹாலாய் மாற்றினார் என்று எழுதி வைத்ததற்கும் ஆதாரமில்லை. இவைகளெல்லாம் பொய்யின் ஆவியினால் உண்டாயிருக்கின்றது, இச்சையின் ஆவியினால் உண்டாயிருக்கின்றது. குடிக்க பிரியப்படுகிறவர்கள் அதை குடிக்கலாம் என்கின்றதற்காக இந்த பைபிளை, அந்த வார்த்தையை தவறாய் யூஸ் பண்ணுகிறார்கள். மற்றது நீ குடித்து அழிந்து போ என்று சொல்லி அந்த பொல்லாத பிசாசானவனால் ஏவப்பட்டவர்கள் இவைகளை சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையான தேவாவியானவர் அல்லது தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறவன் அதை அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால்
மது உன் வாயில் இருந்து விலக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கின்றார். அப்படி இருக்கத்தக்கதாய் எப்படி பிலேயாம் பாலேக்கு நடத்த சபிக்க போகின்றான். ஆண்டவர் சொல்றார் சபிக்காதே என்று. அவன் கொடுத்த ஆலோசனை, அவர்களுக்கு மதுவை குடிக்க கொடு, அவர்கள் விபச்சாரம் செய்வார்கள் என்று சொல்லி, அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு தூர போவார், அவர்கள் சங்காரமாவார்கள் என்று சொல்லி, இப்படியெல்லாம் குறித்து வைக்கப்பட்டிருக்கிற வேதாகமத்திலே அந்த ஜீவனுள்ள தேவனாகிய யெகோவா தேவன் கிறிஸ்துவாய் இந்த பூமியிலே பிறந்தபோது அவர் எப்படி ஒரு திராட்சை ரசத்தை மதுவாய் மாற்றி இருக்கக்கூடும்? இல்லைங்க. இதெல்லாம் இந்த பொல்லாத பிசாசானவனால் வஞ்சிக்கப்பட்ட ஆவியை உடையவர்கள் பேசுகிற பேச்சு. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயத்தை சகல காவலோடும் காத்துக்கொள்ள என்று சொல்லி, நீதிமொழி 4:23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள என்று சொல்லி, உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்து என்று சொல்லி வாசிக்கின்றோம் நாங்கள். அப்ப தேவன் எங்களை எப்படி வைத்திருக்கின்றார் என்று சொன்னால், இருதயத்தில் நல்ல சிந்தை உண்டாகும்படி வைத்திருக்கின்றார். அப்ப இருதயத்தில் மார்க்கு 7:21 சொல்லுகிறது, இருதயத்தில் நீ பொல்லாத சிந்தனைகள். அப்ப மது குடித்தால், அல்கோஹால் குடித்தால் அவனுக்கு பொல்லாத சிந்தை வரும் என்று தேவன் அறிவார். அப்படி அறிந்த தேவன் எப்படி ஒரு திராட்சை ரசத்தை மதுவாய் மாற்றி இருப்பார்? இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளினால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் இதை குடிக்க விரும்புகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லத்தக்கதான ஒரே காரியம், தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டவைகள் தான். நாங்கள் நியாய பிரமாணத்தினாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலும் தான் நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததின் நிமித்தம் நாங்களும் அவரோடு கூட மரித்து உயிர்த்தெழுக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி காணப்படுகின்ற நாங்கள் எங்களுடைய சிந்தை ஜீவனுக்கு ஏதுவான சிந்தைகளும், மற்றவர்களை ஜீவனுக்கு ஏதுவாய் நடத்துகிற சிந்தையும், உயிர்ப்பிக்கின்றதற்கு ஏதுவான ஆவியானவரின் சிந்தையும், மற்றவர்களை உயிர்ப்பிக்கின்றதற்கு ஏதுவான காரியங்கள் தான் எங்களுடைய இருதயங்களில் உண்டாயிருக்க வேண்டும். மற்றவர்கள் விழுந்து விடுகிறதற்கு ஏதுவாகவும் அல்லது நாங்கள் விழுந்து விடுகிறதற்கு ஏதுவான காரியங்கள், சிந்தைகள் எங்கள் இருதயங்களில் உண்டாயிருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லத்தக்க காரியம், நான் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன். அப்படி உங்களுடைய இருதயத்தின் சிந்தை குடிக்க வேண்டும் என்கிற சிந்தை வந்தால், ஆண்டவரே இந்த சிந்தை என்னிடத்தில் இருந்து எடுத்து விடும் என்று கேளுங்க. ஆண்டவர் எடுத்து விடுவார். பொல்லாத நினைவுகள் உண்டாதா? ஆண்டவரே இந்த நினைவுகள் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிரியமில்லாதவைகளை ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் பொல்லாத சிந்தைகள் உண்டாகிறதே ஆண்டவரே, அந்த சிந்தைகளை என்னிடத்தில் இருந்து நீக்கி விடுங்க என்று சொல்லி கேட்பீர்களானால் அவர் அதை நீக்கி விடுவார். இல்லை அதிலே நாங்கள் பிரியப்பட்டு போவோமானால் நாங்கள் பிரியப்பட்டு அதில் அடிமைப்பட்டு போயிடுவோம். நான் உங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற அந்த ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற காரியம், மது குடிப்பீர்களானால் அதை விட்டு விலகுங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்வீர்களானால் அதை விட்டு விலகி ஓடுங்கள். தேவனுக்குள்ளே தேவனுக்கு உகந்தவைகளை செய்து சிந்தித்து தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா.